ஹலோ எவ்ரிவன், கட்ஸ் ஹியர். இது மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரீஸ் எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. நம்ம போன எபிசோட் எங்கே விட்டோம்னா, நம்ம ஒரு வில்லேஜ் போயிட்டு அந்த வில்லேஜ் வேணான்ட்டு திரும்பி வந்து வேறு ஒரு வில்லேஜ் கண்டுபிடிக்கிறது தான். இந்த இதுலேயே வில்லேஜ் கண்டுபிடிக்கிறன்ற பேர்லேயே நான் நிறைய அயன் எடுத்திருப்பேன், ஆர்மர் எடுத்திருப்பேன். கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி காட்டுறேன், ஏன்னா வீடியோ ரொம்ப லாங்காக போகுது. நான் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே உள்ளே வந்தேன். உள்ளே வந்ததும் எனக்கு சந்தோஷம். ஏன்னா இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டு பக்கத்துலேயே நிறைய வில்லேஜ் இருக்கும். அது கத்தி இந்த கேவை பார்த்தேன். நான் நைட் விஷன் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு கிளியராக இருக்குது. நான் நைட் விஷன் எடுத்துட்டுனா உங்களுக்கு ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும். நிறைய மாப்ஸ் கீழே தெரிஞ்சுது. அதே மாதிரி நிறைய அயனு, நிறைய கோல் எல்லாமே தெரிஞ்சுது. நமக்கு இப்போதைக்கு மைனிங் வேணாம், மைனிங் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் வில்லேஜ் கண்டுபிடிக்க போயிட்டேன். இது பெரிய மவுண்டெயினாக இருந்தது. இந்த இடத்துலையும் பேர் கார்டன் இருந்தது. சரி அப்படியே போயினே இருந்தேன். இந்த இடத்துல கொஞ்சம் அயன் இருந்தது, அந்த அயனையும் எடுத்துக்கினேன். பக்கத்துலேயே இன்னும் கொஞ்சம் அயன் இருந்தது, அந்த அயனையும் எடுத்துக்கினேன். போன எபிசோட்லேயே 15 அயன் கிடச்சிது. இங்கேயும் கோல் இருக்குது, அதையும் எடுத்துக்கினேன். மைனிங் வேணான்னு சொல்லிட்டு என்னடா பண்ணுறேன்னு கேட்கலாம். நான் டைமண்ட் மைனிங் போயிடுவேன். அந்த பெரிய கேவ் போனால் நான் டைமண்ட் மைனிங் போயிடுவேன். நம்மக்கிட்ட எல்லாம் இருக்குன்ட்டு. நமக்கு இப்போதைக்கு ஆன்வில் செஞ்சால் போதும். ஆன்வில் செய்கிற அளவுக்கு அயன் இருந்தால் போதும். இன்னொரு வீடியோ சீக்கிரமாகவே வந்துடும். இந்த இடத்துல போயினாக்கா என்னை ஒரு ஸ்பைடர் வந்து அடிக்க பார்த்தது. எனக்கு அதை கண்டுக்கணுன்ட்டு தோணலை, அதனால் நான் சீக்கிரமாக போயிட்டேன். நான் போயினே இருக்கிறேன், பார்த்தா இன்னொரு ஃபாரஸ்ட்டு. சரி அதையும் தாண்டி போனேன். இந்த இடத்துல நைட் ஆகிடுச்சு. டே 2வோட எண்டிங் இங்கே தான் முடிஞ்சுது. நான் கரெக்டாக நைட் ஆகி கொஞ்சம் நேரம் கழித்து எனக்கு கரெக்டாக இந்த மாதிரி ஒரு இடம் கிடச்சிது. இந்த இடம் வந்து ஸ்ட்ரக்சர் இடம்னு இருக்குது. ஸ்ட்ரக்சர் இந்த இதில் நிறைய வுட் இருக்குது, நிறைய இதெல்லாம் இருக்குது. பக்கத்துலேயே ஜாம்பி சவுண்ட் கேட்டது. நான் போய் இது ஜாம்பி அடித்தா ஒரே இடத்துலையே சேர்த்துச்சு. பார்த்தா இன்வென்ட்ரி ஃபுல்லுன்னு காட்டிச்சு. சரி நம்ம இன்வென்ட்ரியில் இருக்கிற குப்பையெல்லாம் ஏற்றுட்டு தேவையில்லாதெல்லாம் ஏற்றுட்டு இப்போது அந்த இதில் வச்சுட்டேன். அப்புறம் நான் போயினே இருந்தேன். இந்த இடத்துல ஒரு வில்லேஜை பார்த்தேன். இந்த வில்லேஜ் ஒரு பிளைன்ஸ் ப்ளஸ் வில்லேஜு, அதனால் இங்கே காட்டலான்ட்டு முடிவு எடுத்தேன். பிளைன்ஸ் ப்ளஸ் மவுண்டெயின் வில்லேஜ்னு நினைக்கிறேன். இந்த வீட்டில் இன்னும் இருக்கா? இந்த வீடை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். ஸ்மித்திங் டேபிளில் அங்கே ஒரு செஸ்ட் இருக்கணும், இல்லை. இந்த பக்கம் என்ன போகுதுன்னு பார்த்தா இந்த பக்கம் டெட் எண்டு. சரி அப்படியே போனேன். பக்கத்துலேயே பிளாக் ஸ்மித் இருந்தது. பிளாக் ஸ்மித்தில் என்ன இருக்குன்ட்டு பார்க்க போனேன். அயனில் ஆர்மர் எல்லாமே இருந்தது. அயன் லெகின்ஸ் தவிர. நம்ம அயன் லெகின் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போனேன். கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா ஒரு எதிர்க்கவே ஒரு இது இருந்தது. அங்கே போய் பார்த்தா லெதர் லெகின்ஸ் இருந்தது. சரி இதாச்சும் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து போட்டுக்கினேன். நான் எவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கேன்னா நீங்களே பார்த்துக்கோங்க. கோஆர்டினேட்டு போன எபிசோடில் கோஆர்டினேட்டு, இந்த எபிசோட் கோஆர்டினேட்டை பார்த்துக்கோங்க. 2000 பிளாக் தள்ளி வந்திருக்கேன். இந்த இடத்துல இருக்கிற ஆடு எல்லாத்தையும் அடித்து கொண்டுட்டேன். எனக்கு கொஞ்சம் பிவிபி வராது, அது சொல்லிக்கினேன். இந்த பக்கம் டெக்னோ பிளேட் இருந்தார், அவரை அப்படியே விட்டு போயிட்டேன். ஏன்னா டெக்னோ பிளேட் அடிக்கக்கூடாதுல்ல. இங்கே பார்த்தா ஒரு ஜாம்பி ஒரு வில்லேஜரை துரத்தின்னு இருந்தான். நான் இருக்கேனே தெரியாமல் ஒரு வில்லேஜரை போய் துரத்துறான் என்னவன். அதனாலேயே அவனை கொண்டுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆயிடுச்சு. இது நைட் டைமு. ஒரு நாள் ஆயிடுச்சு இந்த வில்லேஜை கண்டுபிடிக்க. இப்போது நம்ம தூங்க போகிறோம். தூங்கிறதுக்கு முன்னாடி இந்த கதவு மூடிட்டு தூங்குங்க, ஏன்னா ஜாம்பி ஏதாவது வந்துடும். இந்த வில்லேஜ் தூங்கியிருந்தான், அவனை எழுப்பிட்டு நான் தூங்கினேன். அவன் பார்த்தா வெளியே கதவு திறந்துட்டு வெளியே போயிட்டான். கோவமாக போயிட்டான் போல். தூங்கி ஏஞ்ச உடனே பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ரக்சர் எல்லா இடத்துலையும் போயிட்டு லூட் ஏதாவது இருக்கான்னு பார்க்க போனேன். எதுவுமே இல்லை. நிறைய சுகர் கேன் இங்கேயே இருந்தது, அது கொஞ்சம் இதுவாக இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தா நிறைய சுகர் கேன் இருந்து, அங்கேயே ஒரு சுகர் கேன் இருக்குது. சரி அடுத்த எபிசோடில் வீடு கட்டலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டேன். இந்த இடத்துல மேலே போனால் ஒரு என்ன ஃபர்னஸ் இருந்தது.
இந்த இடம்லாம் புதுசாக இருக்குது. இந்த இடம்லாம் இதுக்கு முன்னாடி வில்லேஜில் பார்த்ததே இல்லை. சரி, அந்த மாடு எல்லாத்தையும் கொண்டுட்டு அதோட லூட்டில் எடுத்துகிட்டு நான் வேறு வீட்டில் ஏதாவது இருக்கான்னு பார்க்க போனேன். இங்கே பார்த்தா வில்லேஜரு, ஒரு பூனை, குட்டி வில்லேஜரு எல்லாம் ஜாலியாக விளையாடிருந்தாங்க. பாருங்கள், இந்த இந்த சீனை பாருங்கள். நான் ரொம்ப இதுவாக இருந்தது. 2 பூனை துரத்த, அது பின்னாடியே ஒரு வில்லேஜர் வர. இந்த இடத்துல ஏபிள்லாம் இருந்தது. ஏபிள் அப்புறம் எடுத்துக்கலான்னு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டேன். உள்ளே போனதுக்கு அடுத்து தான் தெரிஞ்சுது, சரி இவங்களை கொண்டுட்டே போனால் நமக்கு கொஞ்சம் ஃபுட்டு தேவைப்படுதுன்ட்டு சொல்லிட்டு இவங்களுக்கு கொண்டுட்டேன். சரி, இன்னும் கொஞ்சம் சுற்றி பார்த்தேன், எதுவுமே இல்லை. அப்புறம் என்ன, போய் பார்க்க வேண்டியது தான். எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்தேன், எதுவுமே இல்லை. சரி, இந்த இடத்துல சுகர் கேனுக்கு அதை அப்புறம் எடுத்துக்கலாமா இல்லை இப்போ எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். இல்லை, இப்போவே எடுத்து ஃபுல்லாக பிளான் பண்ணி வச்சிடலாம். என்கிட்ட ஆல்ரெடி 3 சுகர் கேனுக்கு 3த்தையும் பிளான் பண்ணிட்டு இங்கே இருக்கிற 2 உடச்சி இங்கே 2 பிளான் பண்ணி, அப்புறம் இங்கே 2 உடச்சி இங்கே 2 பிளான் பண்ணி, வேறு எங்கெங்கெல்லாம் இது இருக்கோ அது என்ன சுகர் கேனுக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பிளான் பண்ணிட்டேன். அப்புறம் அங்கே இருந்தது, அதுக்கடுத்து இங்கே ஒரு சுகர் கேன் இருந்தது, அதை எடுத்துக்கினேன். அதுக்கடுத்து இங்கே கொஞ்சம் இருந்தது இந்த வில்லேஜ் நடுவுலையே, அதை எடுத்துக்கினேன். அதுக்கடுத்து எங்கே அங்கேயே தான் போனோம், போயிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அடுத்த எபிசோட் சீக்கிரமாகவே வந்துடும். அடுத்த எபிசோடில் வீடு தான் கட்ட போகிறேன். நான் முடிவெடுத்துட்டேன், வீடு கட்டிட்டு தான் மைனிங் போனோன்ட்டு. நீ ஏன்டா வேர்ல்டை மாற்றினே இருக்கேன்னு கேட்கலாம். அது என்னோடய தாய் வெளி, நான் என்ன பண்ணுறது. இது மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் தான். சரி போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே குட் பண்ணிட்டேன். இந்த எபிசோடில் என்ன பார்த்துருக்கோன்னா, நம்ம ஒரு ஆர்மர் எடுத்திருக்கோம், அதுக்கடுத்து எல்லாமே எடுத்திருக்கோம். சரி, அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய்.